வாங்க. என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டில் பச்சைச்சோறு, வெள்ளைச்சோறு கிடையாது, பச்சைச்சோறு. எல்லோரும் சாப்பிட்டாங்க. எனக்கு பசிச்சிருச்சு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கூட 2 வாரத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். என்ன காலையில் வெள்ளை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டுருந்துச்சுன்னா இன்னும் தூக்கம் வந்துருச்சு. தூங்கணும், தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் அது நல்லாயிருக்கும். அங்கிட்டு உட்காந்து பேசலான்னு பார்த்தா ரேடியோ பாடுது. சாமிக்கு கோயில் இங்கே திருவிழா நடக்குது, அதனால சாமி பாட்டு கோகோன்னு பாடுது. அதில் பேச முடியாது, அதனால தான் எங்கன்னு உட்காந்து பேசுகிறேன். எல்லோரும் என்ன சமைச்சியா? என்ன சாப்பாடு ஆகலையா? ஏதோ வாங்க அதில் கிடைக்கிற கொஞ்சோண்டு நேரத்தில் இப்போத்தேன் சாப்பிட ஆரம்பித்து அதுக்குள்ளே கேட்டு போடுது. தண்ணி மொக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையா, அதுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு போகுது. வேலை பார்க்க வேலைன்னு வேலையே பார்த்துக்கிட்டு சோதுன்னு திங்கணும்ல. 2 இட்லியை பிச்சு வயலை போட்டுட்டேன் காலையில். அதோட இப்போ எல்லோரும் சாப்பிட்டு மிச்சம் மீதி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு போட்டு அப்படியே இப்படியே மேலே உட்காந்துட்டேன். ஓரமாக கிச்சனில் ஊர் அங்கிட்டு கிடக்கட்டுண்டு அங்கிட்டு தள்ளி நின்று பேசுவோம்னாலும் இது ரேடியா மாய மாதிரி கேட்குதா, அதனால் பேச முடியாது. அதனால தான் இப்படி உட்காந்துட்டேன். சாப்பிட்ற கூட டைம் இல்லை. சாப்பிட்டு அப்புறமா உட்காந்து பேசலாம்டா சோறை தின்னுட்டு தான் எப்போதும் பேசுவேன். அதுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் மாண்டுவாங்க. அதுக்கு அப்புறமா சாயந்தரமாக வச்சு விளக்கு போட்டு சாமியை கூடும்ல. என்னத்தையா நம்ம முடிஞ்ச வரைக்கும் வேலையில் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு இடையில வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே கடையும் போட ஓடிடுவேன். இன்னைக்கு சாயந்தரம் அம்மா வெள்ளனை என்னை அனுப்பிடுங்க விளக்கு போடுறதுக்காக. எல்லா நாளும் கொஞ்சம் லேட்டாக வருவேன். கொஞ்சம் நேரம் வீட்டில் ஒரு நாளைக்கு வரக்கூட செய்யாது, வீட்டிலே கூட இருந்துடும். வெள்ளிக்கிழமை மட்டும் கரெக்டாக வந்துடும். வெள்ளனையே ஓடு வீட்டில் விளக்கு போடணும். நான் கரெக்டாக 6 மணிக்கு தான் விளக்கு போடணும். இல்லை 7 மணி 7:30 8 மணிக்கு கூட விளக்கு ஏற்றுவேன். நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஏற்றிக்கிடுவான். சாமி என்ன 6 மணிக்கு நீ விளக்கு போடலை, போ நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓடாது. என்ன இல்லை நம்ம மனசு தான் காரணம். நல்லபடியாக தள்ளி நின்றுட்டு கூட சாமி எனக்கு நல்ல வழிபடியாக அன்றைக்கி விளக்கேற்று உனக்கு சாமி கும்பிட முடியலேன்னு ஒரு நாளைக்கு கடையிலேருந்து வர முடியாட்ட கூட அப்படி கூட நான் இது பண்ணியிருக்கேன். மழை நேரத்தில் மழையை நினச்சிக்கிட்டு அம்மா மட்டும் விட்டுட்டு வர மனசுடாமல் அம்மா ஓடி நின்றுவேன். அப்படி நிற்கிறப்ப அப்படி அந்த நேரம்லாம் சாமி கும்பிட முடியாது. அந்த மாதிரிலாம் ஓடிடுவேன். அந்த சாமின்ட்டு நான் ரொம்பவும் கும்பிட மாட்டேங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் வச்சுக்கோங்க. ரொம்பவும் சாமின்ட்டும் இருக்க மாட்டேன், அதே சமயம் ரொம்ப குப்பையாகவும் இருக்க மாட்டேன். சாமியை கும்பிடாம அப்படியே ஏன்னா தானண்டு அப்படி இப்படின்னு போகிறது வர்றதுன்னு அங்கே போக அப்படியே வீட்டில் படுத்து தூங்க அப்படி இப்படிலாம் இருக்க மாட்டேன். ஒரு அளவுக்கு இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப இருப்பார். சாத்திரம் பார்ப்பார், சாயந்தரமாக தூங்காதண்டுவார். பொழுது சாஞ்சிருச்சு, பொழுது சாயமுன்னா எந்திரிண்டுவார். இப்போ காலையில் விடியுதா, பொழுது கிளம்பும்னா எந்திரிச்சிடணுமா, எந்திரிச்சு கோலம் போட்டு சோறுகள்லாம் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாமா. அதுக்கப்புறம் நீ எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கிடுவார். அதுக்கப்புறம் எங்கிட்டு தூங்குறது. அதுக்கப்புறம் மத்தியானம் சோறாக்கணும். அப்புறம் மத்தியானம் சோறாக்கணுன்னா சமசாவுக்கு சீட்டு செய்யணும். சீட்டு செஞ்சோன்னா அப்புறம் அதை ஓட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு சாயந்தரமாக கடைக்கு ஓடிடணும். அப்புறம் எப்படியே லீவு கிடைக்கிற அன்றைக்கி சாயந்தரமாக தூக்கிட்டு போகுது அப்படின்னு விட மாட்டார். சொல்லுவார். சாயந்தரம் சாமி வர்ற நேரத்தில் விளக்கு வைக்கிற நேரத்தில் தூங்குவாங்களா எங்கேயாவது பொம்பளை வருவாங்க. சரிப்பா அப்படின்ட்டு அந்த 6 மணி 6:30 என் மேடை சொல்லிட்டு தூங்குவேன். 6 மணிக்கெல்லாம் எழுப்பிடுற அம்மாவை உங்கள் அப்பா இடையில வந்துட்டு போச்சு ரன்ன கொடூரம் ஆயிரும் அப்படின்ட்டு சாஸ்திரம் பார்க்கலாம். நம்ம உடல் ரீதியை பொறுத்துதே நம்ம சாஸ்திரம் பார்த்துக்க முடியும். இப்போ எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, எனக்கு தூங்கணும். 6 மணிக்கு தூங்கக்கூடாதுன்னு எப்படி? எனக்கு உடம்பு எப்படி அதுக்கு இது பண்ணணும்ல. சாலு போடலன்னு நினைக்காதியா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அரை தானே மூஞ்சியை தானே வச்சு எடுக்கிறேன், எதுவும் நடிச்சுக்கிறாதிய. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு எங்கள் வீடு வச்சுருந்தல இந்த பிள்ளை குட்டியில் ஓடி விளையாடுது. சரி விடுப்பா. நீங்கள் ஞாபகம் இல்லாமல் இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தி போடுவேன். பேசாண்டு இருக்க மாட்டேன். அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கையில். எனக்கு தெரிஞ்சதையும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு கிடைக்கேன். என் பேச்சு பிடிக்குதுன்ட்டு ரொம்ப பேர் லைக் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேளுங்க, சாதாரணமாக ஒன்றுமே இல்லை. எல்லோரும் என்னமோ தமிழ்னு என்னென்னமோ எடிட்டிங் பண்ணி என்னென்னத்தையோ வைக்கிறாவதுங்க. நானே பார்த்துருக்கேன். கலராக இப்போ இதில் அப்படி கலர் பண்ணி போட்டாக்களை போட்டு அப்படி வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. என் மைண்டை போட்டு பருப்பு ஊர் உலகமே இப்படி வைக்கிறப்போ வச்ச பருப்பு இல்லையா. அவர் உள்ள போய் பார்த்துட்டு எனக்கும் தெரியலமா ஒன்றும் இல்லையா. அவர் தெரிஞ்ச வரைக்கும் அது போடும்ல. இந்த அளவு தெரிஞ்சதே பெருசு. சரி எது இல்லாட்டன்னா நம்ம பேச்சு பிடிச்சி மக்கா விலைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கல, எண்ணத்துக்கு அதை போட்டு இழுத்துக்கிட்டு கடவுள் வழி விட்ட வழிக்கு விடட்டும் அப்படின்ட்டு
போட்டு விட்டுட்டு அப்படியே நான் என்ன விட்டுன்னு அதை அப்படியே நான் பேசுகிறேன் பாருங்க, அந்த பேச்சை அப்படியே போட்டு விட்டுட்டு பேசாண்டு வேலைக்கு ஓட்டிடுவேன். வேலைக்கு கடையில் இருந்துட்டு ஃபோன் எடுப்பேன். எப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, மானிட்டேஷன் ஆன் பண்ணிட்டு எப்போ அப்படின்னு. ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், வச்சுட்டு போயிடுவேன். ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஃபோன் அப்போ எப்படி ஏதாச்சும் ஒரு அவசரத்தை கிடைக்கணும்னா பக்கத்தில் எல்லோரும் கடை கண்ணி ஃபோனில் யார் இருக்கா, நம்மகிட்ட வடை வாங்குற விட்டே கொடுக்கணும் சேர்த்த போனேன் அப்படின்னு போன வாங்கி அடிச்சுக்கிற வேண்டியது தானே. அதனால என்ன இப்படி அடிச்சுக்கிடுவேன், ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்டா வேலை கவனமாக ஜதறி போயிடும். நம்ம ஃபோனில் என்ன மாதிரி இருக்குதோ யாராவது ஒரு வடை வாங்க வருவாங்க, எனக்கு ஃபோன்லேயும் இருக்குது பிள்ளை நினைப்பாங்க. ஃபோனை கையில் வச்சுக்கூடாது. எப்போவுமே இது போயிடுவேன், எடுத்துகிட்டு போக மாட்டேன். அக்கம் பக்கத்தில் அடிச்சுக்குவேன், ஃபோன் அடிக்கிறேன்டா. அப்படித்தான் நிலவரம். நல்லா இருக்குது புதினா சோறு, ஒன்றுமே இல்லை. புதினா கட்டு 10 ரூபான்னு விற்றுச்சா சந்தையில், பரவாயில்ல 10 ரூபாண்டா. ஒரு கட்டு 10 ரூபான்னு விற்றுச்சு. 2 கட்டு வாங்கினேன், ஒரு புதினா கட்டும் ஒரு மல்லிக்கட்டு வாங்கினேன். வாங்கி அப்படியே நறுக்கி நல்லா நீங்கள் சொன்னப்போ தண்ணியில் சலசலசன்னு அலசனா அப்படியே செம்மண் கலரு ஊற்றுங்க தண்ணியை அலசிட்டு அப்படியே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எண்ணெயை ஊற்றி உளுந்த பருப்பு பட்டை வத்தா அப்படியே புதினா வள்ளி போட்டு வதக்கி அப்படியே கரகரன்னு அரைச்சி மறுபடியும் வெங்காயம் எண்ணெய் பட்டை வத்தா மறுபடியும் கிள்ளி போட்டு அப்படியே தாளித்து இதே அள்ளி ஊற்றி அப்படி சுடு போட்டு பிரட்டிட்டேன். காலையில் சாம்பார் வச்சு இட்லியா, மத்தியானம் சாம்பார் இருக்குது, இன்னும் கூட்டு வீட்டில் கேட்டிருந்தீங்களே கூட்டு இதெல்லாம் வைக்க மாட்டேன்றீக்கா என்னக்கா அப்படின்னு. எங்கள் வீட்டில் யாருமே இந்த தொடுகுறின்றே ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிற மாட்டோமுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சமையலுக்கு ஒரு கூட்டுன்னு வச்சதில்லை. எப்போயாவது நம்மளுக்கு தேவைப்படுறப்போ இது அப்பளம் பொரிப்பேன், அதிகமாக அப்பளம் பொரிச்சுக்குவேன். இல்லைன்னா முட்டை ஆம்லேட் போடுவேன், எப்போயாவது கேரட் பொரிப்பேன். இதுதான் நடக்கும். உருளைக்கிழங்கு அடிக்கடி பொரிப்பேன். அந்த பீட்ரூட்டு இதுவெல்லாம் பொரிச்சா ஒன்றுமே சாப்பிடுது. நான் தான் பீட்ரூட்டை பொரிச்சேன்னு வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை பொரித்து அப்படியே இந்த பீட்ரூட்டை பொரிச்ச பீட்ரூட்டில் சோத்தாளி போட்டு பிரட்டி சிகப்பாக சாப்பிடுவேன். நான் தான் சாப்பிடுவேன், அப்படிலாம் சாப்பிடுவேன். நான் அப்படி ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு பீட்ரூட்டை வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி விதைச்சி படியா. இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுறதோட அதுக்கு ஏற்றப்படி ஆக முடியும். எங்கள் குடும்ப மரியாதை எங்கள் மாமாவோட குடும்பம். ஒரு பிள்ளை எங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்கா, 3 பிள்ளை ஒரு புருஷன் பண்ணிட்டு. அவங்க வீட்டில் குழம்பு சட்டி நிறைய வைப்பாங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய் நறுக்கி போடுவாங்க, 1/2 கிலோ 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நறுக்கி போடுவாங்க, 5 முருங்கை நறுக்கி போடுவாங்க. சட்டி நிறைய ஒரு 1/2 கிலோ பருப்பு போட்டு வேக போட்டு சட்டி நிறைய குழம்பு வைப்பாங்க. என்ன இவ்வளோ ஒரையா அப்படின்னு வேணா அவள் ஆச்சரியமா. அவங்க வீட்டில் அவங்க வீட்டு பிள்ளைங்க அப்படி சாப்பிடுதுங்க. நல்ல சலசலன்னு குழம்பு ஊற்றி மலன்னு அள்ளி சாப்பிடுதுங்க. சர்மாவும் கொஞ்சம் நாசுக்காக தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் நாசுக்காக தான் சாப்பிடுவார். எங்கள் வீட்டில் அதிர்படியே சாப்பிட்றதா இருந்தால் நானும் எங்கள் ஆத்தா வந்தேன். உண்மையை ஒத்துக்கணுங்களா? அதிர்பதிரியாக சாப்பிட்றவங்க நானும் எங்கள் ஆத்தா வந்தேன். அப்புறம் எல்லாருமே நாசுக்காக தான் சாப்பிடுவோம். அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் 5 இட்லிக்கு மேலே 5 இட்லி அதிகம், 5 இட்லி சாப்பிட்றது அதிகம். அதே ஆம்பளை எங்கள் அப்பா தான் 2 ஈடு 3 ஈடு சாப்பிடுவார். 3 ஈடு இட்லின்னா எத்தனை இருக்கும்? நானே ஆச்சரியப்படுவேன். அப்போலாம் அப்படி சாப்பிடுவார், என்ன ஒரு 5 இட்லி எடுத்துருக்கிறாருங்க. சாப்பிட மாட்டார் ஜிம். அப்போலாம் அப்படி சாப்பிட்டதே இல்லை. ஏன் 4 3 இதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். மானசா பூச்சா 2, மானசம் 1. அதுக்கு மேலே என்னைக்காவது ஒரு நாளைக்கு போட்டு விட்டு சாப்பிட்றேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூஜாவோட ஜாயிண்ட் ஆயிரும், 2 சாப்பிட்றோம். அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஒரு 4 கிலோ மீன் எடுத்து 5 கிலோ மீன் எடுத்துக்கிறவங்களாம் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. சாப்பிட்றாங்களா? 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தால் திங்கால நம்ப மாட்டேயா. அவ்வளோதான். நம்மளுக்கு எப்படி குடும்பத்தில் நம்ம ஆளுங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்றப்படியே எடுத்து ஆக்கி சாப்பிடணும். அதான் கஞ்சத்தனமோ வேறு எதுமோன்னு சொல்ல முடியாது, சிக்கனம்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்குறியா ஏழை சிட்டு போடுவீங்களாக்கா நகை சேமிப்பு எப்படின்னு. நகை சேமிப்புலாம் நான் எங்கே ஏழை சிட்டுன்னு நான் போடவே மாட்டேன். ஏழை சிட்டுலாம் போட்டுக்கிறேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் அம்மா சேகரிப்பாக இருந்துக்கிறது பேங்கில் போட்டு ஏழை சிட்டுலாம் போட்டு சீட்டு போட்டு தவணை முறைக்குலாம் நகை எடுத்ததே இல்லை. வாங்க தண்ணி குடிப்பேன், சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இன்னும் பேசிக்கிட்டே இருக்க முடியாது. தடி தண்ணி நண்டு மானசா அதுக்கு ஒரு வாட்டர் கேன் இருக்குது. பள்ளிக்கூடம் தொடங்க முன்னே வாட்டர் கேனை வாங்கி உள்ளே வச்சுருக்கு. அதில் புது வாட்டர் கேனா அதுலேயே ஃப்ரிட்ஜில் தண்ணியை மூந்து கரெக்டாக வச்சுருக்கு. நம்ம மூந்து வைக்கிறத யார் குடிக்கிறான்னு தெரியல. இன்றைக்கி வாங்க அதுக்கிட்ட நம்ம குடிப்போம்.
நல்லாத்தான் இருக்குது. புரிஞ்சு குடிக்கிறது அது நம்ம வயிற்றில் பிறந்துக்கிட்டு அது சொல்லுது நண்டு. மா நீங்கள் எனக்கு இதில் குடிக்காதீங்கம்மா, எச்சி வச்சு குடிக்கிறீங்க அப்படின்னா அலசி வச்சுருவோம். அப்படியே சொல்லுவாங்க, எதில் குடிக்காதேம்மா, வச்சு வச்சு குடிக்காதீங்க அப்படின்ட்டு. அதனால் அலசி வச்சுருவோம், இல்லாட்டி சண்டைக்கு வந்துடுவான் நண்டு. அப்பப்பப்பப்பப்பப்பா 2 பொம்பளை பிள்ளை நீங்கள் சொன்னாப்புல என்னைய மாதிரியே வாய் அப்படி அடிப்பாடுது, பேச்சு கொடுக்க முடியாது. ஊற்றி வச்சிடுறேன், இல்லாட்டி சண்டைக்கு வந்துடுவா. சண்டைக்கு வந்து என் தண்ணியை பூரா குடிச்சிட்டான்னு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அப்பாட்ட ஃபோன் அடிச்சு அவரே வேலை பார்க்குற மனுஷிட்ட பஞ்சாயத்தை கூட்டுவான். என்னென்னமோ நடத்துவாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு மாம்பழம் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கிடுவேன். என்ன நீங்கள் கேட்டிருந்தீங்களே, ஏக்கா நீங்கள் உங்கள் முகம்லாம் கருப்பாக இருக்கும், உங்கள் உதரம் மட்டும் வெள்ளையாக இருக்கேன் என்னென்னு தெரியாதுங்க. இந்த பாருங்களேன் ஏகன கேமரா, என் உதரம் மட்டும்தான் சிகப்பாக இருக்கும். என்னென்னு சொல்லு, லிப்ஸ்டிக்லாம் நினச்சிடாது, லிப்ஸ்டிக்லாம் கிடையாது. இந்த பாருங்களேன், இருங்களேன் எதையாவது எடுத்து அழிச்சு கட்டேன், நம்ப மாட்டேன். இந்த பார்த்தீங்களா, நெசமாகவே உதடு மட்டும் எழுந்ததில்ல அப்படி இருக்கும். இந்த இது பனிக்காலம்லாம் வந்துச்சுட்டு வச்சுங்க, மார்கழி இதெல்லாம் அந்த டயத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டாயிரும், செக்கப்பா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி எல்லாருக்கும். சாமந்த மலை இது போட்டிருக்கா, இந்த இது மை அடிச்சிருக்கா அப்படின்ட்டே சொல்லுங்க ஆட்டாவுலாம். ஏட்டா இங்கே வாட்டா உன் சேலையை கொடு அப்படி வாங்கி சேலையை வாங்கி இப்படி செஞ்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கலராகிடும். அதான் அடி முகமூற கண்ணக்கரையில் படிச்சுட்டு என்ன அதை மட்டும் அப்படி கலராக படிச்சிருக்கு அப்படின்னு எங்கள் ஆத்தா. இந்த பார்த்தீங்களா, லிப்ஸ்டிக்லாம் போடுறது கிடையாது, நல்லா அழுத்தி தொடச்சிட்டு இருக்க. அப்படி தான் இருக்கும், என்னென்னு தெரியாது. என்ன யோகத்தில் கேட்டவங்களுக்கு டவுட் தீர்ச்சா, லிப்ஸ்டிக்லாம் போடுறதில்ல. என் உதடே வந்து அந்த கலரில் தான் இருக்குது, என்னென்னு தெரில. சரி விடுங்க, அது ஒன்றாச்சும் கலராக படைச்சி கடவுள்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதுக்கு மட்டும் கருப்படி பெயிண்ட் அடிக்கும்னே இது வேறு ஒரு இதுக்கு போயிட்டார் கடவுள், வேறு பக்கம் போய் படைக்க போயிட்டார். அதனால் அது மட்டும் அப்படி போயிடுச்சு. ஆனால் நீங்கள் கேட்டது மாதிரியே தான் எல்லோரும் கேட்பாங்க, ஏக்கா என்னது அடியே சாப்பிடாத மலை என்னம்மா அடிச்சிருக்காத்தாவ உதட்டில் பாலிச்சு அடிச்சிருக்கா அப்படின்வாங்க. இந்த பாசா அடிப்பேன், உதட்டு பாலிச்சு மாதிரியா. அந்த இது லிஃபார்ம் போடுவேன், லிஃபார்ம் எண்ணெயாக இருக்கும், அது எண்ணெய் பிசுக்கா, அவ்வளோதான். சாப்பிட்டு ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னா பழ மாம்பழம் சாப்பிட்டோன்னா என்ன மாதிரி வயலில் போடணும், அது மாம்பழம் தான். மாம்பழத்தை பார்க்குறீங்களா, டையு மாம்பழம் மட்டும் எனக்கு அப்படி பிடிக்கும். அந்த சீசனில் அதை தான் தின்று நினைப்பேன். ஒரு டையு வாங்கி வச்சுருப்பான். அப்படியா நானும் காற்று வந்துப்பான். என் மயன் தொட்டு இது விட மாட்டேன், லேசாக முணுக்கா, அது கொல கொலன்னுலாம் இருக்கக்கூடாது, கிண்ணுன்னு இருக்கணும். முணுக்கா சாப்பிட்டு வச்சாங்க சீமாப்பா தொடவே மாட்டாது. பூஜா மனசை ஓரளவு பாரு, அப்புறம் தான் அவ்வளோதான். நான் தான் மாம்பழம் தின்னேன், 15 ரூபா கொடுத்தாலும் தின்றுவேன். சாப்பிடலன்னு நிறைய திம்பேன், சாப்பிட்டா ஒரு பீஸ் 2 பீஸ் திண்டு பேசாண்டுறேன். ரெண்டா சாப்பிட்டது அப்படி இருக்கும் அதில் அந்த புதினா டேஸ்ட்டு. நீங்களா சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி திம்பையில தண்ணியை குடிச்சிட்டு பேசாண்டுங்களா, நான் எப்போ சாப்பிட்டாலும் சரி அந்த மாதிரி இருவேன். தோலை சாப்பிட மாட்டேன், அழகாக உறிஞ்சி எடுத்துருவேன். வாங்க எம்பூடு மாம்பழம் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். மாம்பழம் தின்னுன்றதை ஒத்துக்குவேன். இருங்க லைட்டை போட்டு கரண்ட் பில்லு ஏறுதான், லைட் அமர்த்தி வச்சுரு வச்சு தெரியுதா. பார்த்தீங்களா எவ்வளோ மாம்பழம் வாங்கி வச்சுருக்கேன், ஊர் மாம்பழம்.
பெரிய எந்தெந்த மாம்பழம் சைஸாக தேவைப்படுதோ அந்தந்த மாம்பழத்தில் இந்த 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 மாம்பழம் சப்பட்டை, இந்த சப்பட்டையாக இருக்கிற பழம் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால் அந்த சப்பட்டையிலே வாங்கி வச்சுக்கிடுவேன். இந்த பழமும் நல்லாயிருக்கும், கஞ்சிக்கெலாம் நல்லாயிருக்கும். ஆத்தா வந்து வேலைக்கு போயில கஞ்சி இஞ்சிக்கு எடுத்துகிட்டு போக அது நல்லாயிருக்கும், அதையும் வாங்கிடுவேன். இந்த இந்த மாதிரி மாம்பழம் உருண்டையாக இருக்கும்ல அந்த மாம்பழமும் வாங்கிடுவேன். எந்த மாம்பழத்தையும் விட மாட்டேன். மாம்பழம் அப்புறம் இன்னொரு மாம்பழம் இருக்கும், உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும், அது நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் போது முடியும் ஒரு அளவு தண்டிட்டு வரும், வயிற்றால் கூட போது வரும். 80 நாள் ஒன்றுமே செய்யாது மாம்பழம் சாப்பிட்ட மட்டும். மாம்பழத்துக்கு எனக்கு ரொம்ப மாம்பழம் பிடிக்கும், மாம்பழத்துக்கு எண்ணெய் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒன்றுமே செய்யாது, வயிற்று கோளாறுலாம் ஆகாது. அப்படியே போய்கிட்டு இருக்கு. சரி லைக்கு போடுங்க. இன்னும் அசந்து நான் தூங்குறேன் கொஞ்சம் நேரம். ஆமாம், ஐயம்மாயா அங்கே போயிட்டு இது அத்தை வீட்டுக்கு, அவங்க அத்தை வீட்டுக்கு பிள்ளைகளை பூரா பிள்ளைய அங்கே போய் குணா வீட்டில் விடுங்கன்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறமா சாயந்தரமா கடைக்கு போகணும், கடை வியாபாரத்தை பார்க்க. சரி லைக் பண்ணுங்கள், பாய். நான் சாப்பிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே சாப்பிட்றது எனக்கு அப்படி பிடிக்கும். இப்போ வந்துக்கிட்டு நகரத்தில் ஒருத்தரும் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்கல்ல, பேசிக்கிட்டு சாப்பிட்றதுனா இன்னும் கூட ஒரு கை சாப்பிடுவேன். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஒருத்தருமே இங்கே நல்லா சாப்பிட்றாங்களா, இங்கெல்லாம் கூட்டா ஜோர்ந்து உட்காந்துக்கிட்டு கூட்டாக உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவோம். இப்போல்லாம் எங்கே அப்படி சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் வரகல்ல. சரி லைக் போடுங்க, பாய் 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 பாய். லைக் போட்டு ஹைப்பு பட்டனை அமைக்கிறங்க தேய்.